Harry Potter and the Deathly Hallows Chapter 32 Part 1 The Elder Wand. இந்த உலகமே நின்றுச்சு. ஆனால் ஏன் இன்னும் இங்கே சுற்றி நடக்கிற போர் மட்டும் ஸ்டாப் ஆகலை? இந்த முழு கோட்டையே பயத்தில் அப்படியே அமைதியான மாதிரி ஹாரிக்கு இப்போ தோணும். அவனோட மைண்டு கண்ட்ரோலே இல்லாமல் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கும். அவனால் இப்போ நடந்ததை கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியல. இதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுச்சு. ஏன்னா ஃப்ரெட் வீஸ்லி செத்துருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி அவன் செத்துருக்க முடியும்? ஆனால் அவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த எவிடன்ஸ் படுத்திருந்துச்சு. அண்ட் தென் சடனாக அங்கே பெரிய ஓட்டை விழுந்துருக்குல கோட்டையில், அங்கே மேலேருந்து ஒரு பாடி கீழே விழுந்துட்டுருக்கும். இருட்டிலேருந்து அந்த பாடியை பார்த்து கர்சஸாக பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த உடம்பு கோட்டையோட செவரில் டொம்முன்னு இடிச்சு கீழே விழுகும். கீழே குனிங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். ஏன்னா அந்த இருட்டில் இப்போ இவங்க இருக்கிற திசையை பார்த்து எக்கச்சக்க கர்சஸ் பறந்து வந்துட்டுருக்கோம். அவனும் ஒரு ஆணும் சேர்ந்து ஹெர்மோயினியை பிடிச்சி இழுத்து கீழே தரையில் படுக்க வச்சுருவாங்க. பெர்சி அங்கே ஃப்ரெட்டோட பாடியை நல்லா ஷீல்டு பண்ணி உட்காந்துருப்பான். அவனோட பாடிக்கு கூட கொஞ்சம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. பெர்சிக்கமா நம்ம இங்கேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு ஹாரி பெர்சியை பார்த்து கத்துவானா. ஆனால் பெர்சி இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பான். பெர்சி அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். ரானோட கண்கள்ல இருந்து கண்ணீரா கொட்டுறத ஹாரி பார்த்துட்டு இருப்பானா. ரான் அவனோட அண்ணனோட ஷோல்டரை பிடிச்சி இழுப்பான். பெர்சியோட ஷோல்டரை பிடிச்சி இழுப்பான். ஆனால் பெர்சி நகரவே மாட்டான். பெர்சி, உன்னால இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நம்ம இங்கேருந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹெர்மோயினி அங்கே பயங்கரமாக அலறும். ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பானா. என்னாச்சுன்னு கூட அவன் கேட்கணும்னு அங்கே அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர், மான்ஸ்டரஸ் ஸ்பைடர், ஒரு சின்ன கார் அளவுக்கு நல்லா பெருசாக இருந்தது. ஒரு கார் அளவுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோட்டையில் ஓட்டை விழுந்துருக்குல பெருசாக, அது வழியாக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். அரகாகோட சந்ததியினரும் இந்த சண்டையில் ஜாயின் பண்ணிருச்சுங்க போல. ரானும் ஹாரியும் இப்போ சேர்ந்தே கத்துவாங்களா. அவங்க ரெண்டு பேரும் அட் அ டைமில் போட்ட ஸ்பெல் அப்படியே கொலைட் ஆகி அந்த மான்ஸ்டர் மேலே பட்டு அது நல்லா பின்னாடி பறந்து போய் விழுந்துருமா. அப்படியே அந்த இருட்டில் வேனிஷ் ஆயிரும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் அது கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஹாரி இவங்களை பார்த்து கத்துவானா. ஏன்னா இப்போ அந்த ஓட்டை விழுந்திருக்குல்ல அந்த கோட்டையில், அதோட எஜ்ஜில் போய் நின்று கீழே குனிஞ்சு பார்ப்பான். பார்த்தா மேலே ஃபுல்லாக எக்கச்சக்க மிகப்பெரிய ஸ்பைடர்ஸாக அந்த பில்டிங்கில் ஏறி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்லேருந்து லிபரேட் ஆகி வெளியில் வந்துருச்சுங்க போல். டெத் ஈட்டர்ஸும் அது வழியாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு இருப்பானா. இப்போ ஹாரி அந்த ஸ்டன்னிங் ஸ்பெல்ஸ் அதுங்க மேலே விடாமல் போட்டுகிட்டே இருப்பான். லீட் பண்ணிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருந்துச்சுங்களா, அதுங்கெல்லாம் இப்போ கீழே போய் விழுந்துட்டு இருக்குங்க. அப்போது ஹாரி நிற்கிற இடத்த பார்த்து, அந்த கோட்டையில் பெரிய ஓட்டை தானே விழுந்திருக்கும், அந்த இடத்த பார்த்து எக்கச்சக்க கர்சஸாக வெளியில இருந்து வந்துட்டு இருக்குமா. ஹாரியோட தலையை ஜஸ்ட் 1 இன்ச்சில் தான் மிஸ் பண்ணியிருக்கும். ஆனாலும் ஹாரியோட தலைமுடியெல்லாம் நல்லா பின்னாடி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க இப்போவே அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹெர்மோயினியும் ரானையும் அந்த இடத்துல இருந்து புஷ் பண்ணி நகர வச்சுட்டு இருப்பான். தென் கீழே குனிஞ்சு ஃப்ரெட்டோட பாடியையும் மேலே தூக்கிட்டு இருப்பானா. ஹாரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பெர்சி ரியலைஸ் பண்ணிட்டு ஹாரிக்கு அவனும் சேர்ந்து இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெட்டோட பாடியை அங்கேருந்து இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா கீழே குனிஞ்சுட்டே இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்சஸாக பறந்துட்டு இருக்கும் அந்த ஓட்ட வழியா. இங்கே வைப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு சூட் ஆஃப் ஆர்மர் ஒரு இடத்துல இருந்துச்சா, அதுக்கு கீழே ஃப்ரெட்டோட பாடியை வச்சிருவாங்களா. ஹாரினால அங்கே நின்று ஃப்ரெட்டோட பாடியை சுத்தமாக பார்க்கவே முடியல. அவனுக்கு ஜீரணிக்கவே முடியல இதை. அவனோட பாடியை அங்கே நல்லா மறைச்சி வச்சக்கப்புறம் ரான் அண்ட் ஹெர்மோயினியை ஃபாலோ பண்ணிட்டு ஹாரி இப்போ ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த எண்ட் ஆஃப் த காரிடோரில் தானே மேல்ஃபாயும் கோயலும் இருந்தானுங்க. அவனுங்களை இப்போ அங்கே ஆளை காணோம். ஃபுல்லாக அங்கே தூசியாக தான் இருந்தது. தூசியும் மண்ணும் கல்லுமாக தான் இருந்தது. அங்கே ஜன்னலில் இருந்த எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சி கீழே கொட்டி இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்கச்சக்க பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்னன்னே ஹாரிக்கு தெரியல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாங்க. அப்போது பெர்சி சடனாக ரூக்வுட் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு அந்த உயரமான ஆள் அந்த ரூக்வுடை பார்த்து பயங்கர ஸ்பீடாக துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த ரூக்வுட் 2-3 ஸ்டூடெண்ட்ஸை துரத்திட்டு ஓடிட்டு இருப்பானா. இப்போ ரூக்வுடை துரத்திட்டு பெர்சி அங்கே பயங்கர ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஹாரி இங்கே வா அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ சடனாக கத்துமா. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற டெபாஸ்ட்ரிக்கு பின்னாடி ரானை பிடிச்சி அது இழுத்து வச்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஏதோ இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரான் இப்போ பெர்சி பின்னாடி ஓடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் பெர்சியை ஃபாலோ பண்ணிட்டு. ஆனால் ஹெர்மோயினி அவனை ஓட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு ரான் அப்படின்னு அது பயங்கரமா கத்தும்.
நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் போய் அந்த டெத் ஈட்டர்ஸை கொல்லணும் அப்படின்னு அவன் பயங்கர கொடூரமாக கத்திக்கிட்டு இருப்பான். படுங்கோவத்துலையும் மிகப்பெரிய இழப்புலையும் அவன் துடிப்பான். அவனோட உடம்புலாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கும். ரான் நான் சொல்கிறது கேளு, நம்மளால மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ப்ளீஸ் ரான், நான் சொல்கிறது கேளு, நமக்கு அந்த பாம்பு வேணும், நம்ம அந்த பாம்பை கொல்லணும் அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி கத்திட்டு இருக்கோம். பட் ஹாரினால ரான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவனுக்கும் இப்போ ஹார்க்ரக்ஸ் அழிக்கிறது இப்போ போய் ரிவெஞ்ச் எடுக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காதுன்னு தான் அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அவனுக்கு இப்போ போய் சண்டை போடணும், அவங்க எல்லாருமே தண்டிக்கணும், ஃப்ரெட்டை கொன்னவங்களை சும்மா விடக்கூடாது, மித்த வீஸ்லிஸ் எல்லாருமே போய் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கும் மேலே ரொம்ப ரொம்ப ஷுவராக ஜின்னி சேஃபாக இருக்காளான்னு போய் பார்க்கணும். இது மட்டும்தான் ஹாரியோட மைண்டுக்குள்ளே இப்போ ஓடிட்டுருக்கும். ஆனால் இந்த ஐடியா எல்லாம் ரொம்ப வெறித்தனமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்காம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சண்டை போடுவோம், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த பாம்பை கண்டுபிடிப்போம். நம்மளோட கவனத்தை இப்போ திசை திருப்பக்கூடாது, நம்ம இப்போ வேறு வழியில் போகக்கூடாது, நம்மளால மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டு இருக்கும். அதுவும் இப்போ பயங்கரமாக அழுதுட்டு இருக்குமா. அதோட முகத்தை அதோட கிழிஞ்சு போன ஸ்லீவை வச்சு நல்லா தொடச்சிட்டே இருக்கும். ஏன்னா அதோட கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டே இருக்கும். அதனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பயங்கரமாக இழுத்து இழுத்து மூச்சு விட்டு அதை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ரானை ஸ்டில் நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிருக்கும். இப்போ ஹாரியை திரும்பி பார்த்து வால்டமோர்ட் எங்கே இருக்கான்றதை இப்போ நீ கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவன் கூட தானே அந்த பாம்பு இப்போ இருக்கும், பண்ணு ஹாரி, அவனுக்குள்ளே போய் பாரு அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ கத்தும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹெர்மோயினி இதை பண்ணவே விடாது ஹாரியை. ஹாரி வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளே போனாலே அவனாவும் விருப்பப்பட்டு போக மாட்டான். பட் அந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் ஹெர்மோயினி ஹாரியை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கும். உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணு பயங்கரமாக இவன் கூட சண்டை போட்டுட்ருக்கும். சம்டைம்ஸ் ஹாரி இந்த விஷயத்தை ஹெர்மோயினி கிட்ட சொல்லக்கூட மாட்டான், அது திட்டுன்றதுக்காகவே. ஆனால் இப்போது அதுவே அவனுக்குள்ளே போய் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க நின்று. ஹெர்மோயினி இப்படி ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே ஹாரி அவனோட கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவானா. அது அவனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பல மணி நேரமாக அவனோட தழும்பு வலிச்சிட்டு இருந்தனாலையா என்னன்னு தெரில, வால்டமோர்ட்டோட தாட்ஸை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு வலிச்சிட்டு இருந்தனாலையா என்னன்னு தெரில, அவன் கண்ணை மூடின அடுத்த செகண்டே அவன் அப்படியே இங்கேருந்து போயிடுவான். இந்த கோட்டையில் நடக்கிற அந்த போர், அந்த சத்தம் எல்லாமே இப்போ அவனுக்கு ரொம்ப தூரமாக கேட்க ஆரம்பிச்சிடும். லைக் அவன் ரொம்ப ரொம்ப தூரத்தில் நின்று இதை கேட்டுட்ருக்கிற மாதிரி. அவன் இப்போது வெறிச்சோடி கிடக்கிற ஒரு ரூமுக்கு நடுவில் நின்றுட்டுருப்பான். ஆனால் அந்த ரூம் அவனுக்கு பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்ட்ரேஞ்ச்லி ரொம்பவே ஃபெமிலியராக இருந்தது. அந்த ரூமோட வாலில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா ஜன்னலுமே க்ளோஸ் ஆகி இருக்கும் எக்ஸப்ட் ஒரே ஒரு ஜன்னல். கோட்டையில் நடக்கிற அந்த கலவர சத்தம் இப்போ அவனுக்கு ரொம்ப தூரமாக கேட்டுட்ருக்கும். அங்கே ஓப்பன் ஆகிருக்கிற அந்த ஒரே ஒரு ஜன்னல் வழியாக தூரத்தில் கோட்டையில் லைட்டாக பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத இவனால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ரூம் ரொம்பவே இருட்டாக இருக்கும். அங்கே ஒரே ஒரு ஆயில் லேம்ப் மட்டும்தான் இருக்கும். அவனோட கையில் அவனோட மந்திரக்கோலை சுற்றிக்கிட்டே அவன் அதை பார்த்துட்ருப்பான். அவனோட நினப்பு ஃபுல்லுமே கோட்டையில் இருக்கிற அந்த ரூம் மேலே மட்டும்தான் இருந்தது. அந்த சீக்ரெட் ரூம் அவன் மட்டுமே கண்டுபிடிச்ச அந்த ரூமு. ரொம்பவே புத்திசாலியாகவும் ரொம்பவே கன்னிங்காகவும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரூமெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம மட்டும்தான் அந்த ரூமை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான், அவனுக்கு மட்டும்தான் அந்த ரூம் தெரியும்னு. ஆனாலும் டம்பிள்டோரோட அந்த பப்பட்டு அவனுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டான், ஸோ இதையும் அவன் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். மை லார்ட் அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும். அங்கே ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக அப்படியே கிராக் ஆகி போயிருக்கும். அவன் திரும்புவானா, அங்கே லூஷியஸ் மேல்ஃபாய் உட்காந்துருப்பாரு. அந்த இருட்டாக இருக்கிற ரூமில் அங்கே கார்னரில் உட்காந்துருப்பாரு. அவர் மேலே போட்டிருக்க துணி எல்லாமே கிழிஞ்சு ரொம்ப பழசாகி தொங்கிட்டு இருக்கும். அந்த பையனை கடைசியாக எஸ்கேப் ஆக விட்டதுக்கு இவன் அவரை பனிஷ் பண்ணதுக்கான அந்த காயம் ஃபுல்லாக, அந்த மார்க் ஃபுல்லாக அவரோட உடம்புல நல்லா இப்போ தெரிஞ்சிட்ருக்கும். அவரோட ஒத்த கண்ணெல்லாம் க்ளோஸ் ஆகி அப்படியே வீங்கி போயிருக்கும் பயங்கரமாக. மை லார்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட பையன் அப்படின்னு அவர் கூப்பிடுவாரா. உன்னோட பையன் செத்து போயிருந்தா அது என்னோட ஃபால்ட் இல்லை லூஷியஸ், அவன் என்கிட்ட வரலை. மித்த ஸ்லிதரின்ஸ் மாதிரி அவன் என் கூட வந்து ஜாயின் பண்ணலை. ஒருவேளை அவன் அங்கேயே இருந்து ஹாரி பாட்டர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்னு நினச்சிருக்கானோ அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருப்பானா. இல்லை அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நடக்காது, நீயும் வேண்டிக்கோ அப்படின்னு இங்கே வால்டமோர்ட் சொல்லிகிட்டு இருப்பான். உங்களுக்கு பயமா இல்லையா மை லார்ட், அந்த பாட்டர் வேறு யாரோட கையிலையாவது செத்து போயிட்டா அப்படின்னு மேல்ஃபாய் இப்போ கேட்டுட்ருப்பாரா. அவரோட வாய்ஸ்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால்
இந்த போரை நீங்கள் இப்போ நிறுத்துறது தானே உங்களுக்கும் நல்லது. நீங்களே அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அவனை நீங்களே உங்கள் கையால் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா? நடிக்காத லூஷியஸ். இந்த போர் எப்படியாவது முடியணும்னு தானே நீ விருப்பப்படுற. அப்படின்னா தான் அங்கே போய் உன்னோட பையனுக்கு என்ன இருக்குன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அண்டு நானாக அந்த பாட்டரை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு நைட்டு முடிகிறதுக்குள்ள அந்த பாட்டரே என்னை தேடி வருவான் அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு இருப்பானா? அப்போ வால்டமோர்ட்டோட கண்கள் அவனோட கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிற அந்த மந்திரக்கோள் மேலே விழுகும். அவனை ரொம்ப ஒரு விஷயம் ஒரு மாதிரி ட்ரபிள் பண்ணிகிட்டே இருந்தது. வால்டமோர்ட்டை ட்ரபிள் பண்ணுற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ரீஅரேஞ்ச் பண்ணி தானே ஆகணும். போய் ஸ்னேப்பை கூட்டிகிட்டு வா அப்படின்னு இவன் சொல்வானா? ஸ்னேப் மைலார்ட் அப்படின்னு லூஷியஸ் ஒரு மாதிரி பதறிட்டே பேசிகிட்டு இருப்பாரா? ஸ்னேப் இப்போவே அவன் எனக்கு இங்கே வேணும். ஒரு சர்வீஸ் அவன்கிட்ட இருந்து எனக்கு வேணும் போ அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லுவானா? ரொம்ப பயந்துட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே லூஷியஸ் மால்ஃபாய் எந்திரிச்சு அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவார். வால்டமோர்ட் இப்போ அங்கவே நின்றுட்டு அவனோட கையில் அந்த மந்திரக்கோளை வச்சு சுற்றிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே நான் ஒரு டவுட்டை மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். நிறையா பேருக்கு இன்னுமே அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹாரி வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளே போய் பார்க்குறான்ல, அப்படியே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அப்படியே வால்டமோர்ட் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன யோசிச்சுட்டு இருக்கான்றது கூட இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஏன் வால்டமோர்ட் ஹாரியோட மைண்டுக்குள்ளே அப்படி பார்க்க மாட்டான்? பார்த்தானா எல்லாமே தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களே. இந்த டவுட்டை நான் ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் திரும்ப சொல்லிடுறேன். ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே இது வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வச்சு ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். வால்டமோர்ட்டும் அங்கே வந்துடுவான், டம்பிள்டோரும் அங்கே வந்துடுவார். அப்போ வால்டமோர்ட் ஹாரியை பொசஸ் பண்ணுவான் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. அப்போது ஹாரிக்கு வலி தாங்க முடியாது. உச்சக்கட்ட வலியில் நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். நான் இப்போ செத்து போயிட்டா அப்போ தான் அவன் சீரியஸை இழந்திருப்பான். நான் செத்து போயிட்டா நான் திரும்ப போய் சீரியஸை பார்க்கலாம்ல, அவர் கூட பேசலாம்ல, நான் அவர் கூடயே நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கும் போது தான் அவன் மிகப்பெரிய க்ரீஃபில் இருந்தான், இழந்த துக்கத்தில் இருந்தானா. ஸோ அந்த லவ் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிடும். வால்டமோர்ட்னால அவனோட உடம்புக்குள்ளே இருக்கவே முடியாது. ஏன்னா வால்டமோர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ஆப்போசிட்டில். ஸோ சுத்தமாக அவனால் அங்கே இருக்க முடியல. அந்த வலி தாங்க முடியாமல் வால்டமோர்ட் அதுக்கப்புறம் ஹாரியை பொசஸே பண்ண மாட்டான். இதை தான் டம்பிள்டோர் கடைசி சாப்டரில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹாரி கிட்ட. ஹாரி கூட டம்பிள்டோரோட ஆஃபீஸில் போய் பயங்கரமாக சண்டை போடுவான்ல, அப்போ இது நடந்திருக்கும். வால்டமோர்ட் இப்போது அவனோட விரலில் அந்த மந்திரக்கோளை சுற்றிட்டு அதவே பார்த்துட்டே இருப்பானா? இது மட்டும்தான் ஒரே ஒரு வழி நாயினி அப்படின்னு அமைதியாக சொல்லிட்டு அவன் திரும்பி பார்ப்பானா? அந்த மிகப்பெரிய பாம்பு, நல்லா திக்காக பெருசாக இருக்கிற அந்த பாம்பு மிட் ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகிட்டே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா. இவன் அந்த பாம்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாயாஜாலமாக ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கான். அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்பியர் மாதிரி, உருண்டை மாதிரி இருந்ததா. லைக் எப்படி சொல்கிறதுனா, நல்லா மின்னுற கேஜ் மாதிரியும் டேங்க் மாதிரியும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே தான் நாகினி இருந்தது அப்படின்னு ஹாரி இப்போது கத்திட்டு அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணிடுவானா. அதே டைமில் அவனோட காதில் எக்கச்சக்க அலறல் சத்தம், கத்துற சத்தம், அழுகிற சத்தம், டமால் டமால்னு பயங்கரமாக வெடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அவன் ஷ்ரீக்கிங் ஷாக்கில் இருக்கான். அந்த பாம்பு அவன் கூட தான் இருக்குது. அதை சுற்றி ஏதோ ஒரு மேஜிக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்னேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ லூஷியஸ் மால்ஃபாயையும் அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பானா. வால்டமோர்ட் ஷ்ரீக்கிங் ஷாக்கில் உட்காந்துருக்கானா அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா. ரொம்ப பயந்து போய் கோவமாக கேட்டுட்ருக்கோம். அவன் அப்போது சண்டை கூட போடலையா அப்படின்னு அது கேட்டுட்ருக்கோம். ஏன்னா எல்லாரையும் இங்கே சண்டை போட வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு அங்கே உட்காந்துருக்கான்ல, அதுக்காக அது பயங்கர கோவமாக கேட்டுட்ருக்கோம். அவன் சண்டை போடணுன்ற அவசியம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். நானே அவன்கிட்ட வருவேன்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆனால் ஏன் அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா. நான் ஹார்க்ரக்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் நாயினி அவன் பக்கத்துலேயே வச்சுருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி அது பக்கத்தில் நான் போகணுன்னா அவன் பக்கத்தில் போகணும் தானே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ரைட் அப்படின்னு ரான் இப்போ வேகமாக அவனோட ஷோல்டர்லாம் புடச்சிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருப்பான். நீ அங்கே போகக்கூடாது, அவனுக்கு அதுதான் வேணும், அவன் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், நீ இங்கேயே இரு, ஹெர்மாயினியை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அங்கே, நான் போய் அதை அப்படின்னு ரான் கத்திக்கிட்டு இருப்பானா. ஹாரி ஆனால் ரானை கட் கிராஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான்.
நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இங்கே இருங்க, நான் க்ளோக்கை போட்டுட்டு அங்கே போகிறேன், அண்ட் என்னால் திரும்ப இங்கே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடும். அந்த க்ளோக்கை போட்டுட்டு நான் அங்கே போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படிலாம் நீ யோசிச்சு கூட பாத்துறாத அப்படின்னு ரான் இப்போ ஹெர்மாயினியை பார்த்து நல்லா சீருவான். ரான், உங்கள் 2 பேர் மாதிரியும் என்னாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஒரு படிக்கட்டுக்கு மேலே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே தொங்கிட்டு இருக்கிற டெபாஸ்ட்ரிக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த டெபாஸ்ட்ரி கிழிஞ்சிரும். பாட்டர் அப்படின்னு அங்கே பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அங்கே 2 டெத் ஈட்டர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க மாஸ்க் போட்டுட்டு. அவங்களோட மந்திரக்கோலை அவங்க ஃபுல்லாக உயர்த்துறதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி கிளிசியோ அப்படின்னு பயங்கரமாக கத்திரும். அவங்க நின்றுட்டு இருந்த படிக்கட்டு ஃபுல்லாக இப்போ ஷூட்டாக மாறிடும். ஷூட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சறுக்கிட்டு வருவோம்ல, ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லலாம் லாண்ட்ரி, ஐயோ அது இங்கே இருக்கா என்னன்னு எனக்கு தெரில, பட் அதாங்க படிக்கட்டே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட் ஆகி நம்ம அப்படியே சறுக்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி மாறிடுமா. இவங்க 3 பேரும் அதில் உட்காந்து கீழே வேகமாக சறுக்கிட்டு வந்துடுவாங்களா. மேலே நின்றுட்டு அந்த டெத் ஈட்டர்ஸ் இவங்களை பார்த்து விடாமல் ஸ்பெல்ஸை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வேகமாக கீழே சறுக்கிட்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் போய் நல்லா இடித்து அந்த ஃப்ளோரில் நல்லா படுத்துருவாங்க. அந்த படிக்கட்டோட எண்டில், அதாவது இப்போ ஷூட்டாக மாறி இருக்குல்ல, அந்த எண்டுலையும் ஒரு டெபாஸ்ட்ரி தொங்கிட்டு இருக்குமா. ஹெர்மாயினி அதை பார்த்து டூரோ அப்படின்னு கத்துமா. இப்போ அந்த டெபாஸ்ட்ரியில் 2 பயங்கரமாக வந்து முட்டின சத்தம் கேட்குமா. பயங்கரமாக முட்டி அப்படியே ஒரு மாதிரி பெயினில் அலற சத்தம் கேட்கும். ஏன்னா இப்போ அந்த டெபாஸ்ட்ரி கல்லாக மாறிடுமா. அந்த டெத் ஈட்டர்ஸ் இறங்கி வரேன்னு அதில் வந்து நல்லா முட்டிடுவாங்க. பின்னாடி வா அப்படின்னு ரான் ஹாரியையும் ஹெர்மாயினியும் பார்த்து கத்திட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சி நல்லா பின்னாடி இழுப்பானா. இழுத்து அங்கே இருக்கிற கதவு மேலே நல்லா சாஞ்சு நிற்க வச்சிருவான். ஏன்னா இப்போ அந்த பக்கமாக எக்கச்சக்கமாக டெஸ்காக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்கள கடந்து. எப்படின்னா டெஸ்க் இருக்குல்ல மேஜை, அது குதிரை மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் தான் அது பின்னாடி அதை ஓட்டிட்டு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் அங்கே நிற்கிறத அவங்க நோட்டீஸே பண்ணலை போல. அவங்களோட தலைமுடிலாம் நல்லா கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அவங்களோட கன்னத்தில் வேற நல்ல ஒரு கீறல் இருக்கும் பெருசாக. அங்கே இருக்கிற கார்னரில் அவங்க திரும்பினக்கப்புறம் சார்ஜ் அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துற சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஹாரி, உன் மேலே நீ க்ளோக்கை போட்டுக்கோ, எங்களை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரி அந்த க்ளோக் எடுத்து அவங்க 3 பேர் மேலேயும் போட்டுப்பான். அவங்க 3 பேரை பொத்துற அளவுக்கு அந்த க்ளோக் பெருசாக இல்லை. அவங்களோட கால்லாம் இப்போ நல்லாவே தெரியும் வெளியில். ஆனாலும் இவ்வளோ தூசியில் இவ்வளோ அலங்கோலத்தில் ஃபுல்லாக பாறையும் கல்லுமா அங்கே உடஞ்சி போயிருக்கு. அங்கே இவங்களோட தன்னந்தனியாக கால் போய்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் ஹாரி நினைப்பான். அவங்க இப்போ அங்கே இருக்கிற இன்னொன்று ஒரு படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே போயிடுவாங்களா. அங்கே பார்த்தா அந்த காரிடோர் ஃபுல்லாக டூவலர்ஸாக தான் இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமாக. அந்த காரிடோரில் 2 பக்க சுவர்களில் இருக்கிற போர்ட்ரேட்ஸில் ஃபுல்லாக எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும். அவங்க எல்லாருக்கும் கத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கத்தி என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அங்கே மாஸ்க் போட்ட அப்புறம் மாஸ்க் இல்லாமல் இருக்கிற டெத் ஈட்டர்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டீன் அங்கே இருப்பானா, அவனுக்குன்னு ஒரு மந்திரக்கோலை அவன் வின் பண்ணிட்டான் போல. அந்த மந்திரக்கோலை வச்சுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் அங்கே இருக்கிற டொலோஹாவ் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். பார்வதி டிராவர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அவங்களோட மந்திரக்கோலை உயர்த்தி அங்கே சண்டை போடுறாங்களே டெத் ஈட்டர்ஸ், அவங்கள பார்த்து ஸ்ட்ரைக் பண்ண போவாங்களா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறனால இவங்க ஏதாவது கர்சஸோ ஸ்பெல்ஸோ போட்டு அது நம்ம பக்கம் இருக்காங்களா ஆட்கள் அவங்க மேலே போய் பற்றுமோன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்குன்னு அவங்க 3 பேருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ரெடியா. அப்போது வீ அப்படின்னு மிகப்பெரிய அங்கே சத்தம் கேட்குமா. ஹாரி நிமிந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம பீவ்ஸ். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா பீவ்ஸ் எங்கடா போச்சு, ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் எதுக்காகடா பீவ்ஸை கூப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ பாருங்களேன், அதோட கையில் எக்கச்சக்க ஸ்னார்கேலஃப் பாட்ஸை வச்சுருக்குமா. அங்கே இருக்கிற டெத் ஈட்டர்ஸை பார்த்து அது விடாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அவங்களோட தலையில் போய் அந்த ஸ்னார்கேலஃப் நல்லா பிடிச்சிக்கிட்டு அவங்களோட தலையை போட்டு நல்லா ஆட்டுன்னு ஆட்டி முழுங்க ஆரம்பிச்சிருமா. நல்லா குண்டாக இருக்கிற புழு மாதிரி, க்ரீன் கலர் புழு மாதிரி அவங்களோட தலையில் ஃபுல்லாக அது நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஸ்னார்கேலஃப் பாட்ஸ் பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க 6th இயர் படிக்கும்போது ஹெர்பாலஜி கிளாஸில் வரும்ல, இவங்க கூட க்ரீன் ஹவுஸில் நின்றுட்டு அந்த ஸ்னார்கேலஃப் பாட்ஸை
பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக அது கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அது போட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் அது கையில் வச்சுட்டு அங்கே இருக்கிற டெத் ஈட்டர்ஸ் மேலே விடாமல் போட்டுக்கிட்டே இருக்குமா. அப்படின்னு இப்போ சடனாக ரான் கத்துவான். என்னன்னு பார்த்தா கை நிறைய ஸ்னார்கேலஃப் புழு இவங்களோட க்ளோக்கில் வந்து விழுந்துருமா. இவங்க இங்கே இருக்காங்கன்னே அங்கே பீவ்ஸுக்கு தெரியாதுல, யாருக்குமே தெரியாது. ஸோ அது கீழே தூக்கி எறியும் போது இவங்களோட க்ளோக்குக்கு மேலே வந்து விழுந்துருமா. அது ரானோட தலையை நல்லா பிடிச்சிக்கும், நல்லா ஸ்லைமியாக பச்சை கலர் வேர் மாதிரி இருக்குமா. அது ரானோட தலையை நல்லா பிடிச்சிக்குமா. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது மிட்யாரில் அது அப்படியே எதையோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். யாரோ அங்கே இன்விசிபிளாக இருக்காங்க அப்படின்னு மாஸ்க் போட்ட டெத் ஈட்டர் இவங்களை கை காமிச்சு, இவங்க நிற்கிறாங்களா அந்த இடத்த கை காமிச்சு இப்போ கத்த ஆரம்பிச்சிருவானா. அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு செகண்டில் அங்கே இருக்கிற டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களா. கரெக்டாக டீன் அதை யூஸ் பண்ணி அவங்கள பார்த்து ஸ்டன்னிங் ஸ்பெல்லை போடுவானா. டொலஹாவ் அங்கே ரிட்டாலியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் பார்வதி அவனை பார்த்து நல்ல பாடி மைண்டு கர்ஸை போட்டு விட்டுரும். இங்கேருந்து போகலாம் வாங்க அப்படின்னு ஹாரி கத்துவானா. அவனும் ரானும் ஹெர்மியோனியும் வேக வேகமாக அந்த க்ளோக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவங்க மேலே போட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. அங்கே ஃபுல்லுமே அந்த தரையில் ஃபுல்லுமே ஸ்னார்கேலஃப் ஜூஸாக இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபைட்டர்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அங்கே இருக்கிற மார்பிள் படிக்கட்டோட டாப்புக்கு வந்துருவாங்களா. நான் ட்ராக்கோ மேல்ஃபாய், நான் உங்கள் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு அங்கே மேல்ஃபாய் அந்த மார்பிள் படிக்கட்டோட அப்பர் லேண்டிங்கில் மாஸ்க் போட்ட ஒரு டெத் ஈட்டர் கூட பயங்கரமா அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பானா. அவங்கள பாஸ் பண்ணி போகும்போது ஹாரி வேகமா அந்த டெத் ஈட்டரை ஸ்டன் பண்ணிடுவானா. மேல்ஃபாய் திரும்பி திரும்பி பாப்பான், ரொம்ப சந்தோஷமா அவனை யாரு காப்பாத்துனாங்கன்னு. அப்போ ரான் அந்த க்ளோக்குள்ள இருந்து மேல்ஃபாய முகத்திலே சத்துன்னு ஒரு குத்து. மேல்ஃபாய் அப்படியே கீழே அந்த டெத் ஈட்டர் இப்ப ஸ்டன் ஆகி கீழே விழுந்திருப்பான்ல, அவன் மேலேயே அப்படியே விழுந்துருவானா. அவனோட வாயில இருந்து ஃபுல்லா ரத்தமா வந்துகிட்டு இருக்கும். ரொம்பவே அவன் அரண்டு போயிருவான். அண்ட் இதோட இன்னைக்கு நைட்டு உன்னோட உயிரை நாங்க 2வது தடவை காப்பாத்திருக்கோம், யூ டூ ஃபேஸ்ட் பேஸ்டர்ட் அப்படின்னு ரான் பயங்கரமா அவனை பார்த்து கத்தி விட்டுருவானா. இப்போ அங்க ஃபுல்லா எக்கச்சக்க டூயலர்ஸா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த படிக்கட்டுல, அந்த ஹால்ல டெத் ஈட்டர்ஸ் எல்லா பக்கமும் இருப்பாங்க. ஃப்ரெண்டோர் கிட்ட ப்ரொஃபசர் ஃபிளிட்விக் ஆக்ஸ்லி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் கிங்ஸ்லி மாஸ்க் போட்ட ஒரு டெத் ஈட்டர் கூட அவங்களுக்கு பக்கத்திலே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா டைரக்ஷன்லயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. காயப்பட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இழுத்துட்டும் தூக்கிட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓடிட்டு இருப்பாங்க. ஹாரி டைரக்டா அங்க மாஸ்க் போட்டிருக்க டெத் ஈட்டரை பார்த்து ஸ்டன்னிங் ஸ்பெல்ல போடுவானா. ஆனா அது அந்த ஆளை மிஸ் பண்ணி திடுதிப்புன்னு எங்க இருந்தோ நெவில் எமர்ஜ் ஆகி வருவானா. விட்டாது அவன் மேல போய் பட்டிருக்கும். அவன் கை ஃபுல்லா எக்கச்சக்கமா பயங்கரமா பாய்சனஸா இருக்கும்ல டென்டகுலாஸ், அதெல்லாம் தூக்கிட்டு அவன் ஓடி வந்துட்டு இருப்பானா. அங்க பக்கத்துல இருந்த டெத் ஈட்டர்ஸ் மேலலாம் அந்த டென்டகுலாவை தூக்கி போட ஆரம்பிச்சிருவானா. அது அவங்க மேல ஏறி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஹாரியும் ரானும் ஹெர்மியோனியும் இப்போ வேகமா அந்த மார்பிள் படிக்கட்டுல இருந்து கீழே ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. எல்லா பக்கமும் கிளாஸா செதறி கிடக்கும். என்னன்னு பார்த்தா அங்க ஸ்லிதரின் ஹார் கிளாஸ் இருக்கும்ல, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லா ஹவுஸும் எடுத்திருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஹார் கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அதில் ஸ்லிதரினோட ஹார் கிளாஸ்லாம் நல்லா உடஞ்சி அதுக்குள்ளே இருந்த அந்த எமரால்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே கீழே ஃபுல்லாக சிந்தி கிடக்கும். ஸோ அந்த பக்கமாக ஓடி வந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அதில் தட்டு மாதிரி கீழே விழுக போயிட்டு இருப்பாங்க. இவங்க வேகமாக இப்போ என்ட்ரன்ஸ் ஹாலில் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போது 2 பாடிஸ் அங்கே இருக்கிற பால்கனியிலேருந்து டொம்முன்னு கீழே கிரவுண்டில் விழுகுமா. பின்னாடியே கிரே கலரில் ஒரு மாதிரி பிளர்டாக தான் ஹாரிக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு 4 கால் இருக்கிற ஒரு அனிமல் வேகமாக ஓடி வந்து கீழே விழுந்திருப்பாங்களே அந்த 2 பாடி. அதில் ஒருத்தவங்களோட பாடியில் அதோட கூர்மையான பல்ல நல்லா பதிக்குமா. நோ அப்படின்னு ஹெர்மியோனி பயங்கரமாக கத்தி அதோட மந்திரக்கோலை அந்த அனிமலை பார்த்து அசைக்குமா. பயங்கரமாக இப்போ பிளாஸ்ட் ஆகும். ஃபென்ரிக் கிரேபேக் பறந்து போய் பின்னாடி விழுந்துருவான். அந்த பாடி யாரோடதுன்னு பார்த்தா லாவெண்டர் ப்ரௌன். அங்கே இருக்கிற மார்பிள் பேனிஸ்டரில் நல்லா இடிச்சு அவன் கீழே விழுந்துருவானா. ஆனாலும் அவன் திரும்ப எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அப்போ சடனாக நல்லா பிரைட் ஒயிட் கலரில் ஏதோ ஒன்று ஃப்ளாஷ் ஆகுமா. தென் டொம்முன்னு அது உடஞ்சிரும். என்னன்னு பார்த்தா கிறிஸ்டல் பால் இருக்குல்ல, அது மேலேருந்து டொம்முன்னு வந்து அவனோட தலையிலேயே நல்லா நொறுங்கி உடையுமா. அவன் அப்படியே கீழே கிரவுண்டில் விழுந்துருவான். தென் அசையவே மாட்டான். என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி இப்போ அந்த பேனிஸ்டருக்கு மேலேருந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் எவன் வேலாம் அடிவாங்க தயாரா இருக்கீங்களோ வாங்கடா இங்க அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்தி அந்த கிறிஸ்டல் பால் இருக்கும்ல, அதை டென்னிஸ் பாலை சர்வ் பண்ணுற மாதிரி அவங்களோட மந்திரக்கோலை வச்சு நல்லா அசைப்பாங்களா. அந்த கிறிஸ்டல் பால் பயங்கரமாக ஸ்பீடாக பறந்து வந்து அங்கே கீழே இருக்கிற டெத் ஈட்டர்ஸோட தலையிலலாம் பட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்கும். அட் த சேம் மொமெண்ட் அங்கே இருக்கிற மிகப்பெரிய உட்டன் ஃப்ரண்ட் டோர் பர்ஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகுமா. என்னன்னு பார்த்தா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே
எக்கச்சக்க ஜெய்ஜாண்டிக் ஸ்பைடர்ஸ், பெருசு பெருசா இருக்கிற ஸ்பைடர்ஸ் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குங்க. அந்த காத்துல ஃபுல்லா இப்போ பயத்தினால அலறல் சத்தம் பயங்கரமா ஃபில் ஆகுமா. டெத் ஈட்டர்ஸும் சரி, ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் சரி பயங்கரமா பயத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வந்துட்டு இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்து ரெட் அண்ட் கிரீன் கலர்ல ஜெட் ஆஃப் லைட்ஸ் பறந்துட்டு இருக்கும். அந்த ஸ்பைடர்ஸ்லாம் பயங்கரமா துடிக்குங்களா. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. நம்ம இங்க இருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு ரான் அங்க பயங்கரமா கத்துவானா. ஆனா அதுக்கு ஹாரியும் ஹெர்மியோனியும் ஆன்சர் பண்றதுக்குள்ள அங்க இருந்து அவங்க 3 பேருமே பறந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹாக்ரிட் இப்போ அந்த படிக்கட்டு இருக்குல்ல, மார்பிள் படிக்கட்டு, அதுல வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. அவரோட பிங்க் கலர் பூ போட்ட அம்ப்ரெல்லாவை முன்னாடி நீட்டிட்டு அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் பயங்கரமா கத்திட்டு ஓடி வந்துட்டு இருப்பாரு. ஹாக்ரிட் நோ அப்படின்னு ஹாரி சரியா கத்துவானா. ஹாரி அங்க எல்லாத்தையுமே இப்போ மறந்துட்டான். அவனோட க்ளோக்குள்ள இருந்து இப்போ அவன் வேகமா வெளியில ஓடி வந்துட்டு இருப்பான். அங்க ஃபுல்லா கர்சஸா தான் பறந்துட்டு இருக்கும் அந்த ஹால் ஃபுல்லா. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவன் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். ஹாக்ரிட் திரும்ப வாங்க அப்படின்னு அவன் சரியா அலறிட்டு ஓடுவானா. பட் அவன் ஹாக்ரிட் பக்கத்துல பாதி தூரம் கூட ஓடி இருக்க மாட்டான். அப்போதான் அவன் அதை பார்ப்பான். ஹாக்ரிட் அந்த ஸ்பைடர்ஸ்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிருப்பாரு. அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே ஹாக்ரிடை இழுத்துட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருங்க. அந்த ஸ்பெல்ஸை பார்த்து பயந்துட்டு ஹாக்ரிட் அங்கே ஆளவே காணோம். அதுக்குள்ள அப்படியே மறைஞ்சிருப்பாரு. ஹாக்ரிட் ஹாக்ரிட் அப்படின்னு ஹாரி அங்கே பயங்கரமா கத்துவானா. பின்னாடி இவன் பேரையும் யாரோ கத்திட்டு இருக்கிற சத்தம் இவனுக்கு நல்லாவே கேட்கும். அது ஃப்ரெண்ட்ஸா இல்லை எனிமீஸா யார் என்னன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. அவன் அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட கேரும் பண்ணலை. அவன் வேகமாக அந்த என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து அந்த ஃப்ரண்ட் டோர்ல இருந்து கீழே இறங்கிடுவான். கிரவுண்ட்ஸில் இறங்கிடுவானா. இந்த ஸ்பைடர்ஸுங்கெல்லாம் ஹாக்ரிடை இழுத்துட்டு அவர் அங்கே ஆனால் ஆளவே காணும். அப்படியே புதஞ்சிருப்பாரு. அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்குங்களா, எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க. ஹாக்ரிட் அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்துவான். அவரோட மிகப்பெரிய கையை இப்போ தூக்கி அவர் அசைச்சாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹாரி இப்போ வேண்டிட்டு இருப்பான். அப்போ ஒரு மிகப்பெரிய பயங்கரமான மிகப்பெரிய கால் பாதம் இப்போ அவன் முன்னாடி வந்து நிற்கும். அந்த மிகப்பெரிய பாதம் வந்து அந்த கிரவுண்ட்ல அமுங்கினதுல அந்த கிரவுண்டே இப்போ அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். ஹாரி நிமிர்ந்து பார்ப்பானா. பார்த்தா ஒரு ஜெயிண்ட் அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கும். நல்லா 20 அடி உயரத்தில். அதோட முகமே அவ்வளவா தெரியாது. ஏன்னா அதோட தலையில் முடியெல்லாம் அப்படியே மரம் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அது அப்படியே மறைச்சிருக்கும் அதோட முகத்தையே. இப்போ அதோட மிகப்பெரிய கைகளை வச்சு அந்த கோட்டையில் மேலே இருக்கிற ஜன்னலை ஒரு குத்து விடுமா. அந்த ஜன்னலில் இருக்கிற கிளாஸ் எல்லாமே அப்படியே மலை மாதிரி ஹாரி மேலே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அவன் இப்போ வேகமாக பின்னாடி ஓடி வந்துருவான் அந்த கதவு கிட்ட மறைஞ்சிருக்கிறதுக்கு. ஹோமை அப்படின்னு இப்போ ஹெர்மியோனி அலறுமா. ஏன்னா இப்போ ஹெர்மியோனி ராணும் வேகமாக ஓடி வந்து ஹாரி கூட ஜாயின் பண்ணிடுவாங்களா. அந்த ஜெயிண்ட்டை பார்த்து அது பயங்கரமாக அலறிடும். ஹெர்மியோனி இப்போ அதோட மந்திரக்கோலை வேகமாக உயர்த்துமா. வேண்டாம் அப்படின்னு ரான் இப்போ பயங்கரமாக கத்திட்டு ஹெர்மியோனியோட கையை பிடிச்சிடுவான். அவனை இப்போ நீ ஸ்டன் பண்ணேன்னா இந்த பாதி கோட்டையே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹேகர் அப்படின்னு இப்போ பயங்கரமாக அங்கே சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா கிராப் இருக்குல்ல, கோட்டையோட கார்னர்ல இருந்து அது வேகமாக இப்போ ஓடி வந்துட்டு இருக்குமா. அதை இப்போ பார்த்தக்கப்புறம் தான் ஹாரி ரியலைஸே பண்ணுவான் கிராப் உண்மையாகவே ஒரு அண்டர் சைஸ்டு ஜெயிண்ட்டுன்னு. மேல் ஃப்ளோரில் இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே அடித்து நொறுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த இந்த ஜெயிண்ட் இப்போ திரும்பி பார்க்குமா. பயங்கரமாக கத்திட்டு திரும்பி பார்க்குமா. கிராப்பை பார்த்த உடனே வேகமாக அது கிராப்பை பார்த்து ஓட ஆரம்பிக்குமா. அந்த இடமே இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். கிராப்போட மிகப்பெரிய வாயிலாம் ஆண் ஓப்பன் ஆயிரும். பாதி செங்கல் அளவுக்கு பெருசாக இருக்கிற அதோட மஞ்சள் கலர் பல்ல பயங்கரமாக காமிச்சிட்டு இப்போ வேகமாக அதுவும் இந்த ஜெயிண்ட்டை பார்த்து ஓடி வருமா. இப்போ அவங்க 2 பேருமே சிங்கம் வந்து பாஞ்சு சண்டை போடும் அந்த மாதிரி பாஞ்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களா. ஓடுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்துவானா. ஹெர்மியோனியோட கையை நல்லா டைட்டா பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி இப்போ கிரவுண்ட்ஸ்ல பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிருவான். ராணும் பின்னாடியே வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். ஹாக்ரிடை கண்டுபிடிச்சு காப்பாற்றணுன்ற அந்த ஹோப்பை இன்னும் ஹாரி இழக்கல. ஸோ வேகமா காட்டை பார்த்து அவன் ஓடி வந்துட்டு இருப்பானா. பாதி தூரம் வந்திருப்பான். காட்டை பார்த்து பாதி தூரம் வந்திருப்பானா. அப்போ அப்படியே அவன் நின்றுவான். ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிற காத்து ஃபுல்லா இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாரினால மூச்சு கூட விட முடியாது. அவனோட நெஞ்செல்லாம் பயங்கரமா அடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு உருவம் அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த இருட்டுல இருந்து இப்ப அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குமா. மிகப்பெரிய அலை மாதிரி கோட்டையை பார்த்து அதுங்க வந்துட்டு இருக்குங்களா. அதுங்களோட முகத்துல ஹூடை போட்டுட்டு அதுங்க மூச்சு விடுறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ராணும் ஹெர்மியோனியும் ஹாரி பக்கத்துல வந்து நின்றுவாங்களா. பின்னாடி கோட்டையில பயங்கரமா அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அது முழுக்க இப்போ அப்படியே மியூட் ஆயிரும். அந்த சத்தமே இப்போ அவங்களுக்கு கேட்காது.
இந்த மாதிரியான ஒரு டெட் சைலன்ஸை கொண்டு வரது டிமெண்டர்ஸ் மட்டும்தான். இதோட நம்ம சாப்டர் 32 த எல்டர் வேண்ட் பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் ஜேகே ராவ்லிங் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. லைக் என்ன பிரச்சனை அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய ட்வீட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு 2 தடவை 3 தடவை இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை போட்டிருந்தாலாவது என்ன அவங்க பேசுகிறாங்க, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்றதை நான் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். பட் அவங்க டெய்லியுமே எக்கச்சக்க ட்வீட் போடுவாங்க. இப்போ கூட ஆக்சுவலி அந்த எம்மா வாட்சன் இஷ்யூ வச்சு தான் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக எம்மா வாட்சன் ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ மாதிரி. யார் கூட அந்த மாங்க் புக்கு கூட எழுதியிருப்பாரு, ஐயோ ஜெய் ஷெட்டி கூட, அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜெய் ஷெட்டி ஹெர்மாயினி கிட்ட, ஐ மீன் எம்மா வாட்சன் கிட்ட கேட்டிருப்பாங்க அந்த இஷ்யூ என்னாச்சு, லைக் ஜேகே ராவ்லிங் கூட இருக்கிற அந்த பிரச்சனை பற்றி அவங்க கேட்டிருப்பாங்க. அதை ஓப்பனாக கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் லைட்டாக கேட்டிருப்பாங்க. அப்போது எம்மா வாட்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஸ்டாண்டில் இவங்க எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. எம்மா வாட்சனாக இருக்கட்டும், நம்ம ஹாரியாக இருக்கட்டும், ரானாக இருக்கட்டும், அவங்க ஸ்டாண்டில் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இன்டர்வியூலையும் எம்மா வாட்சன் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட வியூஸ்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உண்மை தானே. இப்போது நான் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்பேன், அதை இன்னொருத்தவங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களோட வியூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக மொத்தமாக ஒரு பர்சனையே நம்ம வெறுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜேகே ராவ்லிங் அதனால தானே இவங்க எல்லாருக்குள்ளேயும் பஞ்சாயத்தே ஆச்சு. இப்போ யாருமே யாரு கூடயும் பேசிக்கிறது கிடையாது. இனிமேல் ஜேகே ராவ்லிங் எடுக்கிற எந்த ஒரு இதுலேயும், அவங்க சம்மந்தப்பட்டமாக இருக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் நடிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஹாரி பாட்டர் மூவியில் நடித்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முக்கியமாக இவங்க 3 பேர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹாரி பாட்டர் மூவியில் நடித்தவங்க மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஹாலிவுட்டில் இருக்கிறவங்களுமே நிறையா பேர் இனிமேல் ஜேகே ராவ்லிங்கோட ப்ராஜெக்ட் எதுலேயுமே நாங்கள் ஆக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பென் பார்ன்ஸ் இருக்கார்ல, நார்னியாவில் கூட வருவாங்களே, பிரின்ஸ் கேஸ்பியனா, அவரை கூட இந்த சீரீஸில் நடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சீரியஸாக நடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவர் ஜேகே ராவ்லிங்னால தான் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ இந்த சீரீஸ் எடுக்கிறாங்களே, இப்போ இந்த சின்ன பசங்களாக தானே இருக்காங்க, ஹாரி, ரான், ஹெர்மாயினி, அவங்கள கூட வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஜேகே ராவ்லிங் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இவங்களை யாரும் ஹேட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜேகே ராவ்லிங் வந்து போடுற ட்வீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க மைண்டுக்குள்ளே உண்மையாகவே என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. வயசில் எம்மா வாட்சன் ஜேகே ராவ்லிங்கை விட எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ டிக்னிஃபைடாக அவங்க கேட்ட கேள்விகளுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த ஜெய் ஷெட்டி இன்டர்வியூவில். ஆனால் அதை வச்சுமே அவங்க அவ்வளோ ட்வீட் போட்டாங்க பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எம்மா வாட்சனை, டேனியல் ராடிக்லைஃபை, ரூப்பர்ட்டை எல்லாருமே திட்டி ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னே எனக்கு தெரியல. அவங்க வந்து என்ன மாதிரி வியூஸ் அவங்க வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியல. இவ்வளோக்கும் ஹாரி பாட்டர் அந்த வேர்ல்டில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய கேரக்டரவே அவங்க கேவாக தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க அதான் என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை முன்னாடியிலேருந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், நான் வேணால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஹாஃப் பாயில்டாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிடக்கூடாதுல, அது வந்து ஃபேக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே முழுசாக தெரியணும், அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியும். பாதி தெரிஞ்சுட்டு வந்து பேசினா அவங்கள பற்றியும் தப்பான இன்ஃபர்மேஷனை நான் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால தான் இவங்கள பற்றி நான் எதுவுமே பேசுகிறதே கிடையாது. ஒரு பக்கம் அவங்க போடுற ட்வீட்டெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு பக்கம் வந்து அவங்க போடுற ட்வீட்டெல்லாம் பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ இப்படி இருக்கும்போது நான் அவங்கள பற்றி என்னென்னு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் சொல்லுங்கள். நிறைய பேர் அதை தாங்க சொல்கிறாங்க, இந்த ஆத்தரை நம்ம எவ்வளோ வேணால் வெறுக்கலாம், ஆனால் இவங்க நமக்காக க்ரியேட் பண்ணியிருக்க இவ்வளோ பெரிய இந்த மாயாஜால உலகத்தை நம்மளால் வெறுக்கவே முடியாது அப்படின்னு. பட் அதுதானங்க உண்மை. எனிவே அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம ரொம்ப கேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும். எம்மா வாட்சன் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட வியூஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு பர்சனை நம்ம மொத்தமாக வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். எனிவே இது அவங்க சொன்னதுக்கு தான் ஜேகே ராவ்லிங் ரொம்ப ட்வீட் போட்டு திட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப போக வேணாம், ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.